ನಾರಾಯಣ ನಿಲ್ಲ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಕಾರಾಮೃತಮ್ಮು ಎಲ್ಲ ನಾಲಿಗೆ ಬಡಲಿ ನಾರಾಯಣ ನಿಲ್ಲ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಕಾರಾಮೃತಮ್ಮು ಎಲ್ಲ ನಾಲಿಗೆ ಬಡಲಿ ನಾರಾಯಣ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ஹரி ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசிக்க ஆரம்பித்து ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது மன்னார் கோயில் என்கின்ற ஒரு திருத்தலம். மிக பழமையான திருக்கோயில் என்பதை அதன் கட்டுமானம் நமக்கு உணர்த்துகின்றது. 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் அங்கே அமைந்திருக்கின்றது. உயரமான மதிலுடன் கூடிய ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே நாம் சென்றோமேயானால் கோயிலில் தனிச்சன்னதியில் ராமர் தம்பி இலக்குவன், சீதா பிராட்டி, அனுமார் செய்த நாத தரிசனம் அளிக்கின்றார்கள். அடுத்த சன்னதியில் கிருஷ்ணனை தரிசனம் தருகின்றார். மேலும் ஸ்ரீ நரசிம்மர் சன்னதி அங்கே இருக்கின்றது. ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவதால் எதிர்ப்புகள், தடைகள், அச்சம் உள்ளிட்டவை எல்லாம் விலகும், நன்மைகள் பெருகும். தனிச்சன்னதியில் காட்சி தருகின்றார் குலசேகர ஆழ்வார். விஸ்வக்சேனர் தனிச்சன்னதியில் அமைந்திருக்கின்றார். இத்தனை சன்னதிகளையும் கொண்ட ஆலயத்தின் மூலஸ்தானம் அஷ்டாங்க விமானமாக அமைந்திருக்கின்றது. இந்த வகை விமானத்தை உத்தரமேரூர், மதுரை கூடலழகர் கோயில், திருக்கோஷியூர் சௌமியநாராயண பெருமாள் கோயில் உள்ளிட்ட சில ஸ்தலங்களில் மட்டுமே நாம் காண முடியும். அதாவது 3 நிலைகளை கொண்டதாக அமையும் இந்த மூலஸ்தானத்தில் 3 கோலங்களில் பெருமாள் சேவை சாதிக்கின்றார். இங்கே பிரதானமாக கீழே உள்ள மூலஸ்தானத்தில் வேதநாராயணன் என்கிற திருநாமத்துடன் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கின்றார் பெருமாள். புருகு மற்றும் மார்கண்டேய முனிகளின் தவத்தை ஏற்று பெருமாள் இங்கே காட்சி தருவதாக சரபுராணம் கூறுகின்றது. வேதநாராயண பெருமாள் இருபுறமும் ஸ்ரீதேவி, பூதேவி தாயாருடன் காட்சி தருகின்றார். ராஜகோபாலன் என்பது உற்சவரின் திருநாமம். அடுத்த நிலையில் அமர்ந்த கோலத்தில் பரமபதநாதனாக காட்சியளிக்கின்றார் பெருமாள். அதாவது பாம்பனையில் அமர்ந்த நிலையில் இங்கே 3வது அமர்ந்திருக்கின்றார் பெருமாள். அதற்கு அடுத்த 3வது நிலையில் பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் ரங்கநாதராக நமக்கு காட்சி தருகின்றார். திருமணத் தடையகரவும், குழந்தை பேர் வேண்டியும், தொழில் அபிவிருத்திக்காகவும் நாராயணை வழிபடுகின்றார்கள் மக்கள். கேட்டவரம் அனைத்தையும் பகவான் 3 நிலைகளிலும் 3 கோலங்களில் அவர் நமக்கு காட்சி தந்து அருளுவதே இந்த கோயிலின் சிறப்பாகும். வாருங்கள் அன்பர்களே, திருநெல்வேலிக்கு செல்லும் போது அம்பாசமுத்திரம் அருகே உள்ள இந்த திருக்கோயிலை தவறாமல் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். நாராயண ஸ்ரீமன் நாராயண श्रीमन्नारायणने श्रीपादमे चरणं श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणने श्रीपादमे चरणम् कमला सती मुख कमल कमलहित कमलप्रिय कमलेक्षणा कमला सती मुख कमल कमलहित कमलप्रिय कमलेक्षणा कमलासनहित गरुडकमल श्री कमलनाभने पदकमल मे चरणं कमलासनहित गरुडकमल श्री कमलनाभने पदकमल मे शरणं श्रीमन्नारायण श्रीमन्नारायण
श्रीमन्नारायणने श्रीपादमे चरणम् परमयोगी जन भागधेय श्री परमपुरुष परात्परा परमयोगी जन भागधेय श्री परमपुरुष परात्परा परमात्मा परमानुरूप श्री तिरुवेंकटगिरिदेवा परमात्मा परमानुरूप श्री तिरुवेंकटगिरिदेव चरणं श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणने श्रीपादमे चरणं श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणने श्रीपादमे चरणम् नमो नमो श्रीनारायण नमो नमो श्रीनारायण नरहरिरूपा नारायण नमो नमो श्रीनारायण नरहरिरूपा नारायण पन्नगभूषण नारायण परमदयाला नारायण पन्नगभूषण नारायण परमदयाला नारायण नारायण हरिनारायण नारायण हरिनारायण नरहरिरूपा नारायण नारायण हरिनारायण नरहरिरूपा नारायण नमो नमो श्रीनारायण नागशयन नारायण नलिनविलोचन नारायण नागशयन नारायण नलिनविलोचन नारायण नारायण हरिनारायण नारायण हरिनारायण नरहरिरूपा नारायण नारायण हरिनारायण नरहरिरूपा नारायण नमो नमो श्रीनारायण नमो नमो श्रीनारायण नरहरिरूपा नारायण मधव मामव देव कृष्ण माधव मामव देव कृष्ण यादव कृष्ण यदुकुल कृष्ण माधव मामव देव कृष्ण यादव कृष्ण यदुकुल कृष्ण साधुजनाधार सार्वभौम साधुजनाधार
ಸಾರ್ವಭೌಮ ಮಾಧವ ಮಾಮವ ದೇವ ಮಾಧವ ಮಾಮವ ದೇವ ಮಾಧವ ಮಾಮವ ದೇವ ಕೃಷ್ಣ ಯಾದವ ಕೃಷ್ಣ ಯದುಕುಲ ಕೃಷ್ಣ ಅಂಬುಜಲೋಚನ ಕಂಬುಸುಭಗ್ರೀವ ಅಂಬುಜಲೋಚನ ಕಂಬುಸುಭಗ್ರೀವ ಬಿಂಬಾಧರ ಚಂದ್ರಬಿಂಬಾನನ ಕಾಂಬೆಯ ವಾಸಕ್ರಮ ರತ್ನಸುಮೌದಿಗ ಕಾಂಬೆಯ ವಾಸಕ್ರಮ ರತ್ನಸುಮೌದಿಗ ಸಾರದ ಚಂದ್ರ ಜನಿತ ಮದಮ ಸಾರದ ಚಂದ್ರ ಜನಿತ ಮದ ಮಾಧವ மாமவ தேவ கிருஷ்ண. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பாராட்ட வேண்டும் என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள், அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.